வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் 2 வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட போலி NCC முகாமில் 12 வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் போலி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமனை பர்கூர் போலீசார் கைது செய்தனர். இவர் தவிர 5 பயிற்சியாளர்கள், குற்றத்தை மறைக்க முயன்ற பள்ளி நிர்வாகத்தினர் 4 பேர் உள்பட 11 பேர் கைதாகினர். மேலும் சில தனியார் பள்ளிகளில் இதேபோல் சிவராமன் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. சிவராமன் கைதான விவரம் அறிந்து மற்றொரு மாணவி அளித்த புகாரில் சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு நேற்று பதிவானது. இது தவிர 36 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாகவும் அவர் மீது புகார்கள் குவிந்தன. இந்த சூழலில் அவர் கைதாவதற்கு முன் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறியதாவது: சிவராமன் தன் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் ஜூலை 11 எலிபேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்று மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். பிறகு பாலியல் பலாத்கார வழக்கில் தான் கைதாக போகிறோம் என்ற பயத்தில் கைதாவதற்கு ஒரு நாள் முன்பு மீண்டும் எலிபேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். கைது செய்து அழைத்து வரும்போது தப்பியோட முயன்றதில் அவரது கால் முறிந்தது. விசாரணையின் போது சிவராமனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எலிபேஸ்ட் தின்றதை சொன்னார். மருத்துவ பரிசோதனையில் சிவராமன் சொன்னது உண்மை என தெரிந்தது. மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என கூறியிருந்தனர். ICUவில் இருந்த சிவராமன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி இறந்தார். அடுத்த சம்பவமாக சிவராமனின் தந்தையும் நேற்று இரவு இறந்துள்ளார். சிவராமனின் தந்தை அசோக்குமார், வயது 61. நேற்று இரவு 11:30 மணியளவில் மதுபோதையில் பைக்கில் சென்ற இவர் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ் பின்புறம் உள்ள அரசு விடுதியில் இரவு 7 மணிக்கு மேல் வந்து புகார் தெரிவிக்கலாம். அவர்களது பெயர் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். அச்சமின்றி புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருந்தது. வழக்கின் முக்கிய குற்றவாளி இறந்ததால் விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி நகரும் என கேள்வி எழுந்துள்ளது. திருச்சி கல்லணை ரோட் சர்க்கார்பாளையம் கிராமத்தில் கரிகால சோழ மன்னரால் கட்டப்பட்ட பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. கல்லணையை கட்டுவதற்காக கரிகால சோழன் செல்லும் போது சர்க்கார்பாளையத்தில் இளைப்பாறினார். அப்போது இறைவன் கனவில் தோன்றி அப்பகுதியில் சிவாலயம் அமைக்க உத்தரவிட்டார். இறைவன் சித்தியுடன் காசியிலிருந்து லிங்கம் வரவழைக்கப்பட்டு சர்க்கார்பாளையத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலை கரிகால சோழன் எழுப்பினார். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலின் உபகோவிலாக வீற்றிருக்கிறது. இத்தலத்தின் சிறப்பு அம்சமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் சூரிய பூஜை சிறப்பு வாய்ந்தது. வருடத்தில் வேறு எந்த நாட்களிலும் இல்லாதவாறு ஆவணி மாதம் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சூரியனின் கதிர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தின் மீது நேரடியாக படும். இச்சமயத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் திருமண தடை, பிணிகள் நீங்கி நற்பலன்கள் கிட்டும் என்பது ஐதீகம். ஆவணி மாதம் 7ஆம் நாளான இன்று காசி விஸ்வநாதர் கோவிலில் சூரிய கதிர்கள் மெல்ல மெல்ல வந்து காசி விஸ்வநாதர் மூலவரை தனது ஒளிக்கற்றைகளால் பிரதிபலிக்க செய்து சூரிய வழிபாடு நடைபெற்றது. காசி விஸ்வநாதோட சிறப்பு என்னன்னா, இந்த ஆவணி மாசம் 7, 8, 9 சிவன் மேல சூரிய ஒளி நேரடியா படும். அதை நம்ம பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம கஷ்டம், கவலைங்க எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். இந்த கோயில் பழங்காலத்து கோயில், ஆதி காலத்து கோயில். அந்த ஆதி காலத்து கோயிலோட நம்ம சிறப்பு என்னன்னா, நம்ம விடாம இந்த சிவனை நம்ம தரிசிட்டு வந்தோம்னா நம்ம கவலையெல்லாம் தீர்ந்து, நம்ம கஷ்டம் தீர்ந்து, நம்ம எப்பயும் சந்தோஷமா இருப்போம். இதோட சிறப்பு, நம்ம சிவனை நம்பி வந்தவங்களை சிவன் கைவிட்டதில்லை. சிவனோட சக்தி நமக்கு என்றும் உண்டு. அதைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த வழிபாட்டில் திருச்சி மற்றும் வெளியூரிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பக்தியுடன் வழிபட்டனர். ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ காசி விசாலாட்சிம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சத்குரு சரணாரவிந்தாப்தியாம் நமாஹ. எல்லாமல்ல திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் சர்க்கார்பாளையம் கிராமத்திலே ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயமானது கரிகால சோழ மன்னனால் பிரதிஷ்டை பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம்.
கல்லணை கட்டுவதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை கட்டுவதாக கரிகால சோழன் கட்டியதாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளிலே அதிகாலை 6 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் சூரிய பகவான் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வதாக அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் செய்த வழிபாடானது ஆண்டுதோறும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வைபவம் இன்றைய தினம் பொதுவாக இந்த ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த மாதம். ஆவணி ஞாயிறு என்பது சூரிய பகவானை எல்லோரும் வழிபட வேண்டும் என்பது நமதனுடைய ஐதீகம். அதற்கேற்ப அந்த ஆவணி மாதத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக சூரிய பகவானே இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்வதாக நடைபெற்று வருகிறது. வேற எந்த ஆலயத்திலும் இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பூஜை நடைபெறுவதில்லை. ஆகையாலே இந்த ஆலயத்திலே சிறப்பானது இந்த சூரிய வழிபாடு. இந்த ஆண்டு இன்றைய தினமும் நாளைய தினம் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இன்றைய தினம் மிகவும் பிரகாசமாக சூரிய பகவானுடைய ஒளியானது சிவபெருமானுடைய பட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெறுவதற்கு சூரிய பகவான் வழிபாடு நடைபெற்றது. நமது ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது. சூரிய உதயத்தின் போது 3 நாட்கள் வழிபாடு நடைபெறுவதால் இன்றும் நாளையும் கோவிலில் தங்கி வழிபாடு செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காளிநாதம்பாளையம் பொன்னகரில் நீர் ஆதார குட்டை உள்ளது. இங்கு வண்டல் மண் அள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதியை பயன்படுத்தி கிராவல் மண் கொள்ளை பொக்லைன் இயந்திரம் மூலம் கிராவல் மண் அள்ளி டிப்பர் லாரிகளில் கடத்துவது தொடர்ந்தது. கொதிப்படைந்த இப்பகுதி விவசாயிகள் மண் அள்ளிய வாகனங்களை சிறைப்பிடித்தனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி கூறுகையில், பொன்னகர் குட்டையில் வண்டல் மண் இல்லை, எனினும் இங்கு வண்டல் மண் அள்ள அனுமதி அளித்ததே தவறானது. வண்டல் மண் அள்ள அனுமதி பெற்று கிராவல் மண் எடுத்து வருகின்றனர். 4 நாட்களாக இப்பணிகள் நடக்கிறது. ஏற்கனவே எச்சரித்தும் பணிகளை நிறுத்தவில்லை. எனவே வாகனங்களை சிறைப்பிடித்தோம் என்றார். பல்லடம் தாசில்தார் ஜீவா மற்றும் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வண்டல் மண் அள்ளுவதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இனி இதுபோன்று நடக்காது. வாகனங்களை விடுங்கள் என தாசில்தார் கூறினார். சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளிய வாகனங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதுவரை வாகனங்களை விடமாட்டோம் என விவசாயிகள் திட்டவட்டமாக கூறினர். இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட தாசில்தார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி பல்லடம் போலீசாருக்கு உத்தரவிட்டார். மண்ணள்ள பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மண் கடத்தல் மாஃபியா கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே கிட்டாச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்கு. மீண்டும் நேற்று கூப்பிட்டு சொல்லி நேற்று வரலன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னைக்கு ஆனால் வண்டல் மண்ணுக்கும் எதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க? வண்டல் மண் களிமண்ணுக்கு மட்டும் இவங்க ஃபுல்லாக அந்த இது எடுக்கிறாங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மதா ஜெயக்குமார், வயது 34. இவர் கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள பேங்க் ஆப் மகாராஷ்டிரா வங்கி கிளையில் மேலாளராக இருந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வங்கியில் மேலாளராக வேலை பார்த்து வந்த ஜெயக்குமார் கடந்த ஜூலை மாதம் எர்ணாகுளம் பாலரிவட்டம் கிளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் பொறுப்பேற்கவில்லை. இதற்கிடையே கோழிக்கோடு கிளை வங்கிக்கு இர்ஷாத் என்பவர் மேலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் அந்த கிளையில் அடகு நகைகளை மறுமதிப்பீடு செய்தார். அப்போது கடந்த ஜூன் 13 முதல் ஜூலை 6 வரை அடகு வைத்த 17 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளில் போலி நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து மேலாளர் இர்ஷாத் வடகரை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த ஜெயக்குமார் தலைமறைவானார். இந்நிலையில் தெலங்கானாவில் பதுங்கியிருந்த ஜெயக்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் அம்பலமானது. திருப்பூரைச் சேர்ந்த ஜெயக்குமாரின் நண்பர் தனியார் வங்கி மேலாளர் கார்த்தி உதவியுடன் கையாடல் செய்தது விசாரணையில் உறுதியானது. கேரளாவில் அடகு வைத்த நகைகளை கார்த்தி உதவியுடன் திருப்பூர் புஷ்பா சந்திப்பில் உள்ள தனியார் வங்கியில் 17 நபர்களின் பெயரில் 496 கிராம் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். அதைத் தொடர்ந்து ஜெயக்குமாரை திருப்பூர் அழைத்து வந்த கேரள போலீசார் தனியார் வங்கியில் அடகு வைத்த 496 பவுன் நகையை மீட்டனர். தொடர்ந்து திருப்பூர் வங்கி மேலாளர் கார்த்திக்கிடம் விசாரணை நடக்கிறது. இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் வங்கி மேலாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் கார்த்தி ஆகியோர் போலி நபர்கள் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் தெற்கு குறுமைய விளையாட்டுப் போட்டிகளை
பெருந்தொழுவு அரசு மேல்நிலைப்பள்ளி பொறுப்பேற்று நடத்துகிறது. இதன் ஒரு பகுதியாக மாணவர் அனைத்து பிரிவினருக்கான எரிபந்து போட்டிகள் கிட்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 6 அணிகள், 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 3 அணிகள் மற்றும் 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 5 அணிகள் பங்கேற்றன. போட்டியை கிட்ஸ் கிளப் பள்ளி குழுமங்களின் சேர்மன் மோகன் கார்த்திக் துவக்கி வைத்தார். நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியின் விதிகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் மணிவண்ணன் விளக்கினர். 19 வயதிற்குட்பட்டோர் பிரிவின் முதல் போட்டியில் விகாஸ் வித்யாலயா பள்ளி அணி 2-0 என்ற செட் கணக்கில் கதிரவன் மெட்ரிக் பள்ளி அணியை வென்றது. அதே பிரிவின் இரண்டாவது போட்டியில் கிட்ஸ் கிளப் மெட்ரிக் பள்ளி அணி 2-0 என்ற செட் கணக்கில் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியை வென்றது. 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவின் முதல் போட்டியில் சென்ட் ஜோசப் பள்ளி அணி 2-0 என்ற செட் கணக்கில் செஞ்சுரி பவுண்டேஷன் மெட்ரிக் பள்ளி அணியை வென்றது. தெற்கு குறுமைய கண்காணிப்பு குழு உறுப்பினர் சண்முகநதி மேற்பார்வையில் நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆனந்தன், ஷியாம் சகாயராஜ், சுந்தரமூர்த்தி, பூமிநாதன், மதுமோகன், வீரகுமார் மற்றும் ஜம்பு ஆகியோர் பணியாற்றினர்.